ரைட்டு. உனக்கு தலைவாக்கு என்ன பண்ணானுங்க ஞாபகம்? தலைவா மாதிரி பண்ணிட்டானு லாஸ்ட் படம் அரசியல் வந்துட்டாரு இவரு, புரியுதா? அதெல்லாம் இது பண்ண மாதிரி தேவையில்லை. மாட்டானுங்க. ஆனா ப்ராப்ளமே பிரச்சனை பண்ணுவானா இவன் இந்த மாதிரி இல்ல அலெக்ஸ் ப்ரோ. இல்லடா உனக்கு அதெல்லாம் பண்ண மாட்டானுங்க. கேரண்டியா சொல்ல முடியாது. டேய் படத்திலே டிஎம்கே தானே அடிக்கிறாங்க. ஒரு வேளை சொல்றேன் அச்சா. அலெக்ஸ் ப்ரோ ரேவந்த் ப்ரோ என்ன லிசனர் போயிட்டாரா? கை காட்டி இல்ல பக் வந்துட்டாரு. அவனுக்கு இங்கதான் இருக்காரு. ஸ்பீர் ஒருத்தர் கட்டாய் கேக்குற பக்கம் ஒருத்தர் அது போல. ஒருத்தர் எலான் மஸ்க் மாமா. டேய் மொல ஆந்திராக்கு வர்றதுக்கு என்னடா நோது உனக்கு? அதான் அரே திருத்தரம் பிடிச்ச எல்லாரும் நவம்பர் தான் கட்டாயிட்டு. அதான் திருத்தரம் பிடிச்ச எல்லாரும் பாரு தான் இவனை கூட்டுன்னு பேசாம வீட்ல இல்ல இல்ல ரேவந்த் உட்லஸ் தேட்டர்ல காலைல 9 மணிக்கு ஒரு டிக்கெட் வாங்கி கொடுத்துறான். இல்ல ரேவந்த் ப்ரோ அந்த தாட்டி மட்டும் எங்க இருந்து பார்த்தா என்ன ஹரி, நீ பாக்க மாட்டியா ஹரி படம், தலைவர் படம்? நான் பாப்பேன். அது என்ன அலெக்ஸ் உன்ன மாதிரி நினைச்சியா? எனக்கா ஏய் காலைல 4 மணி தான்டா மெயின். அவன் அலெக்ஸ் 4 மணிக்கு பாக்குறது தமிழ்நாட்டுல 9 மணிக்கு பாக்குறேன். அப்பெல்லாம் இல்ல. டேய் ஒரு நிமிஷம் ஹரி ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன். நீ இங்க பார்த்தாலும் சரி அங்க பார்த்தாலும் சரி தியேட்டர் செலிப்ரேஷன் நாங்க பண்ண போறோம். அது தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி தான் நாங்க பண்ணிடுவோம். இன்னொரு சொல்லி அலெக்ஸ் கிட்ட கேளு, போனாடி என்ன மாதிரி செலிப்ரேஷன் பண்ணோம்னு. நானும் தானே வந்தேன். எப்படி இருந்தது உள்ள ஸ்கிரீன் உள்ள? நல்லா இருந்துச்சு. ஸ்கிரீன் தான் ஒரு மாதிரி இருந்துச்சு, ஆனா செலிப்ரேஷன் நல்லா இருந்துச்சு. அவ்வளவுதான். எங்க இருந்தாலும் நம்ம ஆந்திராவில சித்தூரா தான் திருப்பதி கூட போயிடா. இல்லடா சூலூர் பெட்ரு விட்டுறோம். கரெக்டா எங்கன்னா திருப்பதி ரூட் தான். திருப்பதி ரூட் கிடையாது அது வந்து இது இந்த கலர் ரூட் வந்துரும். இது புரியல. கரெக்டா இந்த திருத்தணி ரூட் இருக்குல்ல? ஆமா நகரி திருத்தணி. அது அந்த சைடு நகரி வரைக்கும் போட்டாலும் அதுக்கு முன்னாடியே ஒரு கிராமத்துல. அப்படிங்களா? சித்தூர்னா நான் கண்டிப்பா வந்துடும் ப்ரோ நான். ஏன்னா அங்க இருந்து எனக்கு 30 கிலோமீட்டர் வேலூர். சித்தூர்ல எல்லாம் படம் பாக்குறது எங்களை பார்த்தா கலர் மாதிரி இருக்கா. இன்னொரு டிக்கெட் கிடைக்காதுடா. பிரச்சனை என்னன்னா நாங்க 500 டிக்கெட் கேட்போம். கிட்டதான் நாங்க கேட்டோம். ஆமா கலர் கிட்ட தான் கேட்டோம் ஃபர்ஸ்ட், தெரியுமா? 500 மினிமம் 500 டிக்கெட் கேட்பேன். இவனை அவன் கொடுக்க மாட்டாங்க. சித்தூர் சைட்ல செம்ம டிமாண்ட். 2 டிக்கெட் கச்ச போதும். நானே எங்க அண்ணா வரும். ஏன்னா இங்க வா, இங்க ஷோ எடுப்போம். என்ன இன்னும் எத்தனை மாசம் இருக்கு? 7 மாசம் 6 மாசம். எலெக்ஷனுக்கு 9 மாசம் இல்ல 9 மாசம் 10 மாசம் 9 மாசம். மாஸ்டருக்கு அப்ப இதுதான்டா பெரிய லாங் கேப். மாஸ்டரோட ஆமா அதுவும் இந்த வருஷம் பாருங்க. மாஸ்டரோட பெரிய கேப்டா. ஆனா ஒரு பைத்தியக்கார நாய் வந்து ஆறுல இருந்து குதிக்காம தான் நம்ம எல்லாம் இங்கேயே பாத்துட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுல. அதெல்லாம் காரணம் இல்லடா, அதெல்லாம் ரைட்டா இருந்தாலும் நம்ம படத்துக்கு கொடுத்துக்க மாட்டாங்கடா பர்மிஷன். பாலிடிக்ஸ் வந்துட்டாருல. அதுவும் கரெக்ட் தான். இல்ல அவங்க குதிக்காம தான் லியோவும் இப்ப பாத்துருக்கலாம், கோட்டு பாத்துருக்கலாம். அட்லீஸ்ட் 2 படம் எப்படி பஸ் பரவாயில்ல விடு. ஆந்திராலயே நல்லா இருக்கு. இங்க ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இங்க பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இங்க வந்து போலீஸ் வந்து செலிப்ரேஷன் பண்ண விட மாட்டேன்றாங்க. இன்னும் நம்ம பாலிடிக்ஸ் வேற வந்துட்டோம்ல, அதனால விடவே மாட்டோம்னு உட்காந்துடுறாங்க. சின்ன 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 விஷயத்துக்கு இவன் தாட்டி பிடிப்பானுங்க பெரிய பெரிய தியேட்டர்ல போய். நம்மளாம் எப்ப மாட்டோம் தான் வெயிட் பண்ணுறானுங்க அவனுங்க. கேக்குதுடா? விக்னேஷ் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சு சார் ரீகனெக்ட் பண்ணிட்டோம். சரி என்ன இந்த வாட்டி சிடிபி எதுவுமே விடவா? இப்பெல்லாம் விடுறதே கிடையாது. விடுவான் லேட் எல்லாம் லேட்டு. இல்ல போன வருஷமும் சிடிபி விடலையே. ஆனா 2020 சிடிபி ஞாபகதா? அந்த நடந்து வந்து சிம்மாசனத்துல விஜய் பண்ணிருப்பாரு.
நெருப்பு அதெல்லாம் இப்ப வரைக்கும் கேலரியில இருக்குது. அதான் போடலான்னு இருந்தேன் பர்த்டேக்கு. அதான் சொல்லு சொல்லு. அப்புறம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க நான் நல்லா இருக்கேன்ப்பா. என்ன ஏதோ விக்னேஷ், ஜோரத்துல நான் பேசுற மாதிரி இருக்குது. இன்னைக்கு உன்னோட மோடு வந்து ஜாக் எடுத்துக்கிட்டானே. புரியல. ஆமா ஆமா, நம்ம ஜாக் இருக்கான்ல, டி நகர் மீன் குழம்பு ஜாக்கு. ஆமா, அவன் வந்து உன்னோட ரோல் எடுத்துக்கிட்டானே. புரியல. என்ன ஓல்டு ஜோக்கு அடிச்சுக்கிட்டே இருந்தானே இன்னைக்கு. புரியல. டார்க் டார்க் காமெடி பண்றது. அடி விடவே மாட்டேன் இன்னைக்கு. நான் விக்னேஷன் அவன் தோக்கடிச்சே அவனோட்டு இறங்கிட்டானே. அப்புறம் ஆபீசர இருக்கியாப்பா? இன்னுமாடா கோச்சினுக்கு? பேசவே இல்லை சரி, யாருக்கு உங்களால. விட்டுறா சொல்றது. ஏதோ சொல்லுவாங்களே. இல்ல ஜனநாயகி தான் பேசியிருந்தேன். எப்படியே சாந்தரா அவர்கள் மன்னிப்பு கேட்கிறவன் ஏதோ சொல்லுவாங்க, பெரிய மனுஷன் ஏதோ சொல்லுவாங்க. இல்ல மச்சான் இவரு கமல் பத்த பாத்துட்டு வந்துச்சு. இல்லடா, நான் அவனை மன்னிச்சுட்டேன். புரியுதா? நான் பெரிய மனுஷன் ஆயிட்டேன். நீங்க தான் அவங்ககிட்ட மன்னிப்பு இது என்ன கதையாகுது? ஏண்டா இல்ல சொல்லுவா தருவதா? ஐயோ நீதான் என்கிட்ட கேட்டதா, நீ மன்னிச்சுட்டா அவன் அப்படிதான் நினைப்பான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விண்வெளி நாயகன் அறிக்கை விட்டா இருப்பாரு, நான் மன்னிப்பு கேட்கல, நல்லா கோச்சிட்டு இருக்கீங்க. அந்த கோச்சிக்கிறதுக்காக நான் மன்னிப்பு கேட்கறேன். ஆனா அந்த மன்னிப்புக்கான மன்னிப்பு கிடையாதுன்னு. என்னையா சொல்ல? இல்ல அவர் அளவுக்குலாம் சொல்லாதீங்க. யார் மன்னிப்பு? நான் அந்த அளவுக்குலாம் இது இல்ல. கேக்குது அலெக்ஸ்? சொல்லுங்க நான் ரேவந்த் போயிட்டான். பக்காவுதா ஆபீஸ் ஏதோ மென்ஷன் பண்ணிருந்தது. பக்கு போல பக்கா அதனால பேச முடியும் போட்டோம்னா. அதுதான் ப்ரோ. ஆந்திரா தானே எப்படி பஸ் வரீங்களா? யாரோ ரொம்ப நேரம் உங்கள்கிட்ட மைக் கேட்டுன்னு இருக்காங்க பாரு கமெண்ட் செக்ஷன்ல. யாருன்னு பாரு. விக்னேஷ் காட்டுதான் பாருங்க. யாரு? சிவாவா? இல்ல தீபா பாலுவும் நான் ஒரு கமெண்ட் செக்ஷன்ல இருக்கு. தீபா பாலு போட்டுன்னே இருக்கிறாங்க. விக்னேஸ்வர ஜனநாயகன் ஏதாவது தெரியுமா? புரியல. ஜனநாயகனா? கேட்டு சொல்லுங்க. நேரா கர்நாடகாவுக்கு வண்டி எடுத்துன்னு போய் அவன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல போய் காரை விடுங்க. இல்ல மும்பைக்கே கிளம்பிடலாம்டா. அவன் ஹவுஸ் என்ன மும்பைல இருக்குது. யாரு? மும்பைல ஹிந்தி டபுள் கொடுமை புரியுமா? அங்க அவரே இல்ல தமிழ்லயும் வரும். இது கர்நாடகா மாதிரி இல்ல கர்நாடகா மாதிரி பார்ஷாலிட்டி எல்லாம் இதுல பார்க்க மாட்டானோ மும்பைல எல்லாம் பாத்தீங்கன்னா. இத்தனைக்கும் அங்க வந்து தமிழ் ஏரியாலாம் நிறையவே இருக்கு. கேரளால தமிழ்ல தான் பாக்குறாங்களே உண்மையா மலையாள ஃபேன்ஸ் கூட படத்தை டைரக்டா. அங்க போவோம் இருக்கிறதே பாத்தீங்கன்னா கர்நாடகாரங்க தான் பாத்தீங்கன்னா அது அந்த ஊர்ல தான் அந்த பாலிடிக்ஸ் நடத்தும். ஜனங்க அது எனக்கு எப்படின்னு சொல்ல வரல, நான் எதுவும் ஸ்டீரியோ டைப் பண்ண வரல. ஸோ ஆனா எனக்கு என்ன ஒண்ணு தோணுதுன்னா, எப்படி மெர்சல்ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஜிஎஸ்டியால அடிச்சாரோ, ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு விஷயம் ஸ்ட்ராங்கா இருக்கு படத்துலன்னு நினைக்கிறேன். பேசுவாங்க தெரியும் அரசியல், ஆனா முக்கியமா கண்டென்ட் என்ன ஒண்ணு இருக்கு. மேக்சிமம் இந்த பெண்கள் பாதுகாப்பு பத்தி தான் இருக்க போதுன்னே தோணுது. அது மிகப்பெரிய அந்த நேரத்துல ரூல் பண்ணலாம். ஏன்னா இவரு பேசுறாருன்னா அது பயங்கரம் போகின்ற மாதிரியாரும் தோணுது.
பெண்களோட பாதுகாப்பு பத்தி தான் மேக்ஸிமம் பேச இன்னும் அதிகமா பேசுறதுக்கு இருக்கு. அந்த டாபிக் எல்லா பத்தியும் மேக்ஸிமம் சொல்லிருக்காங்க. இதுல கொஞ்சம் டீப்பா இறங்கலாம். அப்ப நல்லா பண்ணுவோம் ஐச்சிங். மயானாமதி மன நல்லா கரெக்டா ஜாலியா பேசினாங்க. திடீர்னு மயானாமதி நான் அப்படியே ஒரு போஸ்ட் ஒருத்தர் டிஎம் பண்ணியிருந்தாரு. நீங்க என்ன போஸ்ட் போடுவீங்க எனக்கு தெரியுங்க. இல்லடா நான் திருந்திட்டேன்டா. கடலூரில் மாஸ்க் காட்டியதாக எல்லாத்தையும் கடலூர் 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 தான் சொல்லுவாங்க. கடலூர் மட்டும் கிடையாதுடா. நான் தனியா சொல்றேன். இல்ல உனக்கு என்னைக்காவது நீ போட்டியா ஜனநாயகம் பஸ்க்கு தானே போட்டுக்கிறேன். அவர் கொடுத்தத கரெக்டா செஞ்சுன்னுக்கிறாருப்பா. அவரையாச்சும் கொஞ்சம் அவர் கண்ட்ரோல் பண்ணாதீங்க ப்ளீஸ். இல்ல நம்ம கடலூர்னா புரியுதா? போஸ்ட் கடலூர் மட்டும் இல்ல, எல்லாமே புரியுதா பேசுறது. ஏன் அன்னைக்கு வந்து தெரியாதா அவர் கடலூரை பிரைஸ் பண்ற மாதிரி எவனும் பண்ண. நானும் பிரைஸ் பண்ணுவேன். எங்களது வந்து அண்ணாமலையார் இல்லையா, எவனா சங்கின்ட்டானா நம்ம அந்த பயத்திலே இருக்கிறவங்க. அதனால பிரைஸ் பண்றது இல்லையா மாவட்டம். ஆக்சுவலா சாமி கூட ஒரு விஷயம் நான் இதையும் நான் ஒத்துக்கிறேன். 80 வயசு மூதாட்டிய ஒருத்தன் இது பண்ணிருக்கான், அசால்ட் பண்ணிருக்கான். அவனும் பண்ருட்டி. இல்ல இல்ல அந்த டாபிக்க ஒத்துக்கிறேன் சொல்லக்கூடாது. இப்படி நடந்துக்குதுன்னு சொல்லுங்க. ஒத்துக்கிறேன் அப்படிலாம் அப்படின்னு கிடையாது. சரி ஓகே. யாரு தீபான்னு ஒரு நம்பர் இருங்க. தீபா பாலு. இல்லப்பா இது வந்து இதுப்பா ப்ரோ அதுக்கெல்லாம் கொடுக்காதீங்க. அது என்ன ஐடியான்னு தெரியல. சிவா விக்னேஷ் ப்ரோ ஒரு டவுட்டு. இப்போ இந்த நான் ஆணையிட்டால் அந்த பாட்டை எதுவும் ரீமிக்ஸ் பண்ணணும்னா அது யார்கிட்ட ரைட்ஸ் வாங்கணும்? வாங்கிருப்பாங்களா அந்த பாட்டை அந்த படத்துல சேர்க்கணும்? ரைட்ஸ் அந்த இவருதான், அந்த பழைய ப்ரொடியூசர் இவங்க இருப்பாங்கல்ல, ப்ரொடியூசர் கம்பெனி, அவங்க கிட்ட தான் வாங்கணும். விஜயா ப்ரொடக்ஷன் தாங்க அந்த படத்தை எடுத்தது. பைரவ படம் எடுத்தாங்க. அப்படி இல்லன்னு வைங்களா, அவங்களோட ரைட்ஸ் அந்த சாங்கோட ரைட்ஸ் யாராச்சும் வச்சிருப்பாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆடியோ கம்பெனி வித்துட்டு இருப்பாங்க. அந்த ஆடியோ கம்பெனி நம்ம வாங்கினாலே போதும். அதாவது எனக்கு தெரிஞ்சு எம்எஸ் விஸ்வநாதன் அந்த படத்துக்கு எம்எஸ் விஸ்வநாதன். ஆனா ஃபார்ச்சுனேட்லி அதாவது பாத்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டவசமா அதுக்கு வந்து இளையராஜா மியூசிக் போடல. போட்டிருந்தாதான் நம்ம அதை பெருசா யோசிக்கணும். ஓகேங்களா? ஏன் பங்குன்னு சொல்றது நீ பாப்பல. இல்ல இல்ல என்ன விஷயம்னா நம்மள எல்லாம் ப்ராப்பரா கவனிப்பாங்க. ஒண்ணு விட மாட்டாங்க. ஏன்னா வந்து மத்த ஏனத்தானே இருக்கலாம். நம்மள ஒரு இது யூஸ் பண்ணா கூட என்ன இது ப்ராப்பரா தான் பண்ணி எல்லாமே பண்ணுவாங்க டிபார்ட்மெண்ட். பாப்போம் அந்த இதை எதுவும் படத்துல எதுவும் சேர்க்கறானுங்களா, ரீமிக்ஸ் பண்றானுங்களா? இது வரைக்கும் அது மாதிரி யாரும் கேட்டு வந்தது இல்லை. எனக்கு வந்து விஜய் படத்துல இது வச்சிருக்காங்க, எனக்கு இது வேணும் கொடுங்கன்னு சொல்லிட்டு யாரும் வந்து ஸ்கிரிப்ட் இருந்துதான் சில லூசுங்க சுத்தம். அது நடக்கும் நம்மளுது எப்பவுமே. இன்னும் படக்கதையே தெரியாத வந்து கேஸ் போடுவானுங்க. அது நடக்கும். ஆனா மத்த டிபார்ட்மெண்ட்ல யாருமே இது வரைக்கும் இன்ட்ரப்ட் பண்ணது அவ்வளோ. அவர் தான் எம்எஸ் விஸ்வநாதன். யார்ட்டையாவது இருக்கும் ரைட்ஸ் வாங்கிட்டு இருப்பாங்க. விஜயா ப்ரொடக்ஷன் அவங்களுக்கு தெரியுது. இன்னைய வரைக்கும் அவங்க அதான ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஆணையிட்டால ஆரம்பிச்சு நம்ம ஆளுது எல்லா படமும் வரும். நம்ம ஆளுது பைரவா, அஜித் வீரம், அந்த மாதிரி படம் எல்லாம் வந்துட்டு தான் அவங்க ப்ரொடக்ஷன்ஸோட பேரே போடுவாங்க. ரஜினி உழைப்பாளி கூட அவங்க சத்யா மூவிஸ்ங்க. சத்யா உழைப்பாளி இல்லாத அதுதாங்க உழைப்பாளி. உழைப்பாளி இருப்பா சொல்றேன். அது சத்யா விஜயா ப்ரொடக்ஷன் தான். அதுதான் விஜயா ப்ரொடக்ஷன். அது எப்பன்னா இவங்க வேற ஆரம்பியா பார்க்க பார்த்தீங்களா அவங்களோட ப்ரொடக்ஷன். சத்யா மூவிஸ் தான் அவங்க வந்து விஜயா ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு அவர் வச்சிருந்தாரு. இப்ப அவரோட மர்மம் தான் பாத்தீங்கன்னா சத்யதேவ் தியாகராஜன். யாரு நம்ம விஸ்வாசம் படத்தோட ப்ரொடியூசர் இருக்காருல்ல, சத்யதேவ் தியாகராஜன். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பியரப்பாவோட மருமகன். அதான் உழைப்பாளி எல்லாம் அந்த டைம்ல ரிலீஸ் பண்ண மாட்டேன்னாங்க. அப்புறம் ரஜினியே ஓன் ரிலீஸ் பண்ண மாதிரி சொன்னாங்க. ஆமா இது அந்த டைம்ல இவங்களுக்கு பிரச்சனை நடந்துட்டு அத டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ரஜினி கொஞ்சம் நாளாக பக்கு பக்குன்னு இது. ஒருவேளை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண முடியாம ஒரு 2 நாள் தள்ளி ரிலீஸ் பண்ண விடுவானுங்களோ என்ன ஒண்ணு வேற பயம். எப்படி பண்ணாலும்
அவனுங்க இது கைய வச்சாங்கன்னு இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பிசிக்கல் வேலை பண்ணா இப்போ வந்து அதான் சொல்றேனே. இப்போ வாரிசு துணிவு அதுல ஒரு நடந்த ஒரு லாபி இருக்கு பாத்தீங்களா? அது இவருக்கு அஜீஸாருக்கு அதிகமா ஸ்கிரீன் கொடுத்ததா இருக்கட்டும். ஒன்னேம் அதுலயே பாத்தீங்கன்னா எல்லாருமே சோசியல் மீடியால யார் யாரெல்லாம் ஆக்டிவா இருக்காங்களோ எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அந்த டைம்ல. இது இவங்க பண்றாங்க, என்ன சொல்றது, இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் யாரு, இது அரசியலுக்காக பண்றாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம கட்சி கூட அந்த டைம்ல இது பண்ணல, ஓகேங்களா? ஸோ அதே இது பண்ணிட்டாங்க. இப்ப கட்சியும் ஆரம்பிச்சாச்சு. இந்த டைம்ல ஏதாவது இங்க நிறுத்துறது அது பண்றது அதுல ஒரு என்ன சொல்றது, அதான் இவங்களோட ரெட் ஜாயிண்டோட பேரே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆகாஷ் பாஸ்கர்னு விட்டு ஒரு வேலை ஒன்று பண்ண பார்த்தாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை நினைக்குது. பண்ண முடியாது ப்ரோ. நீங்க பாஸ் அவங்க ஏதாவது பண்ணாங்கன்னு வைங்களேன், அது அவங்களுக்கு பயங்கரமான பேக் ஃபயர் ஆகும். ஏன் படத்தை கூடமா ரிலீஸ் பண்ண விட மாட்டீங்கன்னு சொல்லி. அதுவும் ஜனங்களே எவ்வளவு எமோஷன்ல தெரியுமா இருப்பாங்க. அதான் ஆனா அவங்க என்னன்னா நூத்துக்கும் துணைஞ்சவங்க. ஏச்சு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், கடைசி வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கு. டெய்லியும் நம்ம கழட்டி கழட்டி அடிக்கிறோம், அவனுங்க அடி வாங்கிட்டு என்னவோ பண்ணிட்டே இருக்கிறானுங்க டெய்லி வைக்கவே எல்லாம். ஸோ நேத்து பார்த்தா உதவி தொகை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு லேடிஸ்க்கு போய் விட்டுவிட்டேன். இன்னைக்கு பார்த்தா ஒருத்தன் மிரட்டுறான், அவங்க யாரு கண்டுபிடிச்சு நான் கேஸே கொடுப்போன்றான். அவங்க சொல்லிட்டு போவாங்க, நடந்ததான் சொல்லுவாங்க. ஸ்கூல் பசங்களை அப்படிதான் அடுத்தது நீங்க என்ன படிக்கலாம் சேர்க்கலாம் கோர்ஸ் படிக்கலாம் சொல்லிட்டு 10th பசங்க கூட்டிட்டு போயிட்டு இளைஞர் அணியில சேர்த்து வரேன்னு போர்டு வச்சுக்கிறாங்க. அது ஒரு பாம்பர் சுத்தமான சொதப்பல் அரசியல் பண்றாங்க டிஎம்கே. அவங்களுக்கு தடுமாற்றமா இது போல என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியாம அழைச்சிட்டாங்க. அவங்களுக்கு தெரியல இந்த நெட்வொர்க் மீடியாவை பத்தி அவங்களுக்கு அவ்வளவா தெரியல. ஆஃப்லைன்ல இருக்கிறவங்களுக்கு எதா இருந்தாலும் ஆதார் உடனே வந்துடும். ஏன்னா டிவிக்காரன் வீட்டுக்கு வீட்டுக்கு இருக்கிறான். இன்னைக்கு நானே போய் வந்து சும்மா டிஎம்கே ஜாயின் பண்ற மாதிரி தப்பா ஏதாவது போர்ட்ரேட் பண்ணி போட்டானா அவன் எடுத்து போட்டுருவான். இவன் இந்த ஏரியால இருக்கிறான், இவன் டிவிகே தான். சப்போஸ் நான் ஏற்கனவே டிஎம்கே இருந்தாலும் ஏன் ஹிஸ்டரி அவனுக்கு தெரியாம எடுத்து போட்டுருவான். நீ டிஎம்கேல இருந்து ஏன்னா டிஎம்கேல சேர்றேன் இது தெரியாம அவனுக்கு தற்கொலைத்தனமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த போஸ்டர் கிழிக்கிறாங்களா, துண்டு எடுத்து போடுறாங்களா, உடனே டிஎம்கே போட்டு அதை சிரிச்ச முகத்தோட சொல்றாங்க. ஊர்ல எவனா நம்புவானா டிஎம்கேல போய் இன்னொரு போய் சேரான் அவனோட அது மேக்ஸிமம் எல்லாருக்குமே போய் சேர்ந்துடுச்சு. அது எப்படின்னா இவங்க என்ன இவ்வளவு கேவலமா பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் பாத்தீங்கன்னா எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. அது அவங்களுக்கு உண்மையாலுமே அரசியல் பண்ண தெரியுதா? அது ஒரு மாதிரி காமெடித்தனமா இருந்துச்சுங்க. எதுவும் ஒண்ணு பண்றேன்னு சொல்லி அதுதான் ஃபுல்லா வைரல் கண்டென்ட் ஆகி நியூஸ் வரைக்கும் போயிடுச்சு. இன்னைக்கு மதியம் போடுறாரு அந்த பொறுப்பு திருவெற்றி உள்ள யாரோ இருக்கிறோ அந்த போஸ்ட் போடுறாரு, அது கீழே போய் பசங்க அடிக்கிறாங்க. இதுல விஷயம் என்னன்னா அந்த ஆளுக்கு 12 லைக் தான் வந்தது, வியூஸ் அதிகம். கீழே எவன் கமெண்ட் பண்றான் அவனுக்கு அதோட லைக் அப்பயே தெரிய வேணவா இவங்களுடைய இன்ஃபுளுன்ஸ்ன்றது வந்து சமுதாயத்துல எவ்வளவு இதுன்னு சொல்லிட்டு சுத்தமான மழுமட்டைகள்லாம் இருக்கிறாங்க. எப்படி நடக்குது என்ன நடக்குது யாருக்கு எதுவும் சொல்றது. இந்த மாதிரி அரசியல்னு எவ்வளவு காலம் பண்ண போறாங்க தெரியும். மழுமட்ட அரசு நியாயமா சரி பிரச்சனையே இல்லை, இன்ட்ரெஸ்டா இருக்கிறேன்னா வர போறான் சேர போறான் அவங்க கட்சி பிடிக்கிறேன்னா அதை விட்டுட்டு சும்மாவே போய் ஏன்னா ஒரு 4 பேருக்கு கூட்டு வந்து அதுல ஒருத்தன் பார்த்தா ஹெட்டு மாதிரி இருக்கிறான். அவன் யாருன்னு பார்த்தா ஏற்கனவே திமுகவும் சொம்ப வச்சுருந்தான். அவனும் நோப்பாலா நேபாளா அவன் பேரு. இல்ல இந்த அளவுக்கு அங்க மொக்கைய யோசிப்பாங்க. ஆனா சீமான் ஓப்பனா சொல்றேன், சீமான் கட்சியில கூட இவ்வளவு மோசமா, அதாவது ஏன் மோசமா சொல்றோம்னா அங்க வந்து ஒரு அது தன்னிச்சையாதான் வந்த குரூப்னு வைங்களேன். இப்போ என்ன சொல்ற ஒரு 10 வருஷம் தான் ஆகுது அந்த கட்சி ஆரம்பிச்சு. ஆனா அவங்க கூட பாத்தீங்கன்னா இவ்வளவு மெச்சூர்டா கம்பேர் பண்ணி டிஎம்கே கம்பேர் பண்ணும்போது இந்த சல்லித்தனம் எல்லாம் பண்றாங்க பாத்தீங்களா? அதாவது ஆளை வர வச்சு புதுசா விஜய் ஃபேனு சொல்லிட்டு அவன் கையெல்லாம் வேற பச்சை குத்திட்டு இருக்கான், நீ போய் ஜாயின் பண்ணுடா, பரவாயில்ல நீ போஸ்டிங் வாங்கிட்டு வந்து எங்க கூட வந்து இது பண்ணு, அதை நம்ம மீடியால எடுத்து போட்டு பெரிய ஆளா இதை வைரல் ஆக்கிறதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானு பாத்தீங்களா? ஒரு பேசிக் இல்ல இப்ப நீ அங்க போனவனே உனக்கு என்ன ஏரியா கவுன்சிலர் வார்டு இது எடுத்துக்கிறான்னு கொடுத்துட போறானா? 10 பேரோட 11வது போறான் அவ்வளவுதான். வந்து இங்க நம்ம இப்பதான் குழந்தை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். நம்மளோட திறமையை பார்த்துதான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்னு ஒண்ணு கொடுப்பாங்க. நம்ம யாராவது அங்க இருக்கிறவங்க எதிர்பார்த்தோமா அது மாதிரி மாவட்ட வரையா அந்த எஸ்எம் லிங்கல் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அவ்வளவுதான். அடுத்தது நீங்க இன்னும் பயங்கரமா பண்ண போதுதான் இல்லைங்க பாஸ், நான் அதை சொல்ல வரல. இங்க பாருங்க, அவன் அங்க போய் வார்டு மெம்பர் ஆகணும், கவுன்சிலர் ஆகணும்,
இல்ல வெறும் மெம்பர் மட்டும் இருக்கணும், ஓகேங்களா, வெறும் அடையாள அட்டை மட்டும் வாங்கி வச்சோம் கண்டு கூட இருக்கட்டும். ஆனா இது மீடியால வந்து இவனுக்கு அவசர அவசரமா எடுத்து போட்டானுங்கல்ல, இதுக்கு மறுப்பு போடும்போது எவ்வளவு கேவலமா தெரியுங்களா இருக்கும். எப்பயுமே ஊருக்குள்ள ஒருத்தவனை இவன் இந்த மாதிரி ஒருத்தன் அசிங்கப்பட்டு நிக்கிறான்னு வைங்களேன், அது அவன் கிடையாது, தப்பு பண்ணது அவன் கிடையாது, அது இவன் தான் சொல்லிட்டு இன்னும் ஒருத்தன் அப்பாவின்னு சொல்லிட்டு கட்டும்போது, உண்மையாலுமே அந்த தப்பு பண்ணவனை கட்டும்போது இன்னும் கேவலமா பார்ப்பாங்க தெரியுங்களா அவனை. ஸோ அதுதான் இந்த நேத்து ஃபுல்லா எடுத்து போட்டு அந்த கட்சி பாஸ் எல்லாருக்கும் இருக்கும். அண்ணனு மீறி கட்சிக்கு வந்து அதாவது அவங்க இருந்த கட்சியை மீறி அண்ணன் இதோட வந்து சேரணமா கூட நிறைய பேர் நினைச்சு நிற்கலாம். எல்லாருமே அதர் பார்ட்டிஸ் மொத்த பேரும் வந்து ஏன்னா வந்து அவனுக்கு அங்க பழகிருப்பாங்க அந்த கட்சியிலன்னு சொல்லிட்டு அதுக்கு தயங்க கூட நிக்கலாம். நாளைக்கு ரிசல்ட் மாறும்போது வந்துருவானுங்க ஆட்டோமேட்டிக்கா, அது வேற விஷயம். எதுக்கு இந்த எச்ச ஊத்திட்டுதான்ற நானு. நீ ஏற்கனவே அவனுங்க இல்லைங்க, அவனுக்கு வந்து அவனுக்கும் விசுவாசமா இருக்கட்டும், புரியுதுங்களா? அதாவது டிஎம்கே கூட அவனுக்கு விசுவாசமா இருக்கட்டும், டிஎம்கேவுக்கு அவனுக்கு என்ன கருமா பண்ணிக்கிட்டான். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீடியால வர்றதுங்க. அதாவது நேத்து ஃபுல்லா என்ன போட்டு இருந்தானுங்க, இந்த மாதிரி வந்து சரியான அங்கீகாரம் கிடைக்கல, அதனால கட்சியை விட்டு போனாங்க, உடனே எனக்கு இது பண்ணாங்க, அந்த கட்சியை விட்டு வந்துட்டாங்கன்னு கையில பேப்பர் கட்சி போடுறான்ல. பாத்தீங்கன்னா அவன் வந்து ஃபுல்லாவே அவன் இவன் அனுப்பி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு பச்சையா தெரிஞ்சு போச்சு. இது எவ்வளவு கேவலமா ஜனங்களை பார்த்தா எதுக்காக இந்த மாநாட்ட போடணும்னு தானே கேட்பாங்க. இது கூட பரவாயில்ல. நேற்று முந்தா நேற்று வந்து ஒரு தகவல் ஆடியோ வந்திருக்கு, நீங்க கூட கேட்டுருக்கீங்க நினைக்கிறேன். சொல்றாரு ஒரு பேரண்ட்ஸ் ஹெட்மாஸ்டர் பேசுற, சார் நீங்க வந்து ஸ்கூல் எங்க பசங்களை அனுப்புங்க, இது மாதிரி அடுத்த என்ன படிக்கலான்றதுக்கு அறிவுரை சொல்றாங்கன்னாதான் நான் அனுப்பி வச்சேன். அங்க போய் பார்த்தா மதுவதியோட போட்டோ போட்டு பேனர் நிக்குது, கடவுள் மறுபடியும் போட்டு இளைஞர்கள் வந்து திமுக இணையற விழா மாதிரி போட்டிருந்தாங்க. அதை பார்த்தோன்னு எல்லாம் திரும்ப வர வச்சிட்டேன். இது என்ன சார், நான் அரசு பள்ளி பிள்ளைகளை போய் எப்படி ஒரு கட்சியில சேர்க்கக்கூடிய நீங்களே சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. அது தெரிஞ்சுதான் சார் மற்ற பசங்களை வர வச்சாங்க. அப்புறம் இதுலயே தெரியல அவங்க பண்றது. பாஜகக்காரனே பரவாயில்லன்ற அளவுக்கு பண்ணிட்டாங்க. நம்ம வந்து பிஜேபி தான் எல்லாம் சிலிண்டர் புக் பண்ண நம்பர் விடுற மாதிரி சேர்த்து விட்டுற மாதிரி ஒரு டாபிக் ஒண்ணு போயிட்டு இருந்துச்சு ரொம்ப நாளா. அவனுங்க ஆளு இப்ப அவனுங்க ஏன்னா இப்பதான் துளி விடுறானுங்க தமிழ்நாட்டுல, அதனால தான் அவனுங்க ஆள முடியும். நீ இவ்வளவு ஆலமரம் வேலை மரம்ன்ற நீக்கே நீ இது மாதிரி எச்சத்தனம் பண்ணிட்டு இருக்க. உனக்கு என்னன்னா இப்ப எல்லாம் வயசான கேட்டகரி இது, இதுங்களை வச்சுதான் நீ வண்டி ஓட்டிட்டு இருக்க. எவனும் வரமாட்டேன்றான். நீ டிஎம்கே வா ஏடிஎம்கே வரனா ஒரு யூத் கூட அந்த இந்த ரெண்டு கட்சி மட்டும் இல்ல, பாமக விசிக எல்லா இடத்துலயும் ஒரு பாதிப்பு இருக்கு. பெரும்பான்மையே ஒரு இட்டுட்டு போயிட்டு, அதனாலதான் நீ எல்லாம் கத்துக்கிறாங்க நடிகை நம்பி போதன்னுட்டு இவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாதிரி மாடல் நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த வைத்தறிச்சல் தான் என்ன பண்றதுன்னே தெரியல. அவன் கட்சின்னு இருக்கிற ஆளை அவனே நீ டிவிகளை ஒரு மாசம் சரி திரும்ப வந்து இங்க சேர்ந்து அமுச்சு விடுறானுங்க. எதுக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இந்த இதுவும் மக்களுக்கு நல்லது பண்றது காட்டிட்டு போக வேண்டியது. சும்மா ஆக்டிங் போட்டுட்டு வேற வேலை கலைஞர் இல்ல கலைஞர் என்னதான் ஊழல் பண்ணாரு, என்னதான் இது பண்ணாரு, புரியுதுங்களா? அவர் வந்து நிறைய பொலிட்டிக்கலா பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, சில விரோதமான ஸ்டாண்டு கூட அவர் நிறைய இது பண்ணலாம் எடுத்திருக்கலாம், ஓகேங்களா? ஆனா அவருக்கு வந்து தன்னை காப்பாத்திக்கிற ஒரு அரசியல், கட்சியை காப்பாத்திக்கிற ஒரு அரசியல், அந்த ஆட்சியை பிடிக்கிறதுக்கான ஒரு அரசியல் அவர் பண்ணுவார் பாத்தீங்களா, அந்த சாணிக்கு பண்ணுவார் பாத்தீங்களா, அது துணி கூட இவங்க கிட்ட எல்லாம் கிடையாதுங்க. அதான் சொல்றேனே, இன்னைக்கு நாள் அவர் பண்றது பாத்தீங்களா, இவரு ஸ்டாலினை பண்றது பாத்தீங்களா, போறது போட்டோ ஷூட் கொடுக்கறது, அதுவும் ஜனங்க அந்த வீடியோ எல்லாருமே நீங்க பாத்துருக்கீங்க. ஜனங்க வந்து கை கொடுக்குறாங்க, புரியுதுங்களா? கையை இப்படி தட்டி விட்டு போயிட்டு கையை வந்து எட்டப்போன்னு கையாலே தள்ளி விட்டு போனா அது அது அப்படியே வீடியோல வருங்க. அதை பார்க்கும்போது இப்ப பொதுமக்களே பார்க்கும்போது அது என்ன நினைப்பாங்க, என்னப்பா இவரு இந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றதுக்கு ஒரு பார்ஷாலிட்டியா இருக்காரு, அப்படித்தானே பார்ப்பாங்க. இதுல நீங்க அங்கதான் தங்க போறீங்க, காலையில எழுந்து போய் கூட மக்களை பாத்துங்க. அந்த ராத்திரில தேவையா? ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னா அது யார் பொறுப்பேற்றுப்பீங்க? அதான் ரோட் ஷோ நடந்ததுக்கே சாரி அது என்னது ஏர் ஷோ நடந்துச்சு பாருங்க இதுல பெருநாள, அதுக்கே பாத்தீங்கன்னா இவங்க யாருமே அதை பொறுப்பேற்றுக்கல. இதே மாநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு நெரிசலாகி ஏதாவது இதா இருந்தா இந்நேரம் என்னென்ன போட்டு பண்ணுங்க, என்கொயரி போட்டு பண்ணுங்க. வீடியோ பாத்தீங்கன்னா கூட தெரியும், நல்ல வெளிச்சம்லாம் இருக்காது, சும்மா டிம் லைட்ல நடந்து போறாரு. அது என்ன தெருவா என்ன ஏரியானே தெரியல. இவ்வளவு விளம்பரம் தேவையா? போனீங்களா தங்கிட்டு காலையில கூட போய் பாருங்கல்ல, இன்னும் டான்ஸோ பாட்டமோ கொண்டாடுங்க. நைட்ல எதனா விபரீதம் நடந்தா யாரு பொறுப்பேற்றுவீங்க? ராத்திரில எதனா அப்புறம் வந்து வயசானவங்களை காசு கொடுத்து கூட்டு வந்துருங்க அங்க. அது 200 ரூபாயோ அது பாத்தீங்கன்னா அது இல்லாத அவங்கள வந்து அந்நேரத்துல நீங்க சொன்ன மாதிரி அந்நேரத்துல அவங்கள வீட்டுக்கு வேற ரிட்டர்ன் போய் விட்டாகணும். எவ்வளவு இது இருக்குது வந்து இவங்களுக்கு வெயில் ஆகாதுன்னா இவங்க வீட்லயே இருக்க வேண்டியது. ராத்திரி வயசானவங்களுக்கு காசை கொடுத்தாருல பாதி ஏமாத்தி. சரி, ஏதோ ஒரு டிராமா ஒண்ணு பண்ணட்டங்க, அது என்னங்க அது ஜனங்களை கூட டச் பண்ணாத.
எனக்கு அது எப்படி தெரியுங்களா அது தோணுச்சு? இது அவரு வந்து ஜனங்களை சந்திக்கிறாருன்ற அந்த நல்ல பேரு, அதுல கிடைக்கிற ஒரு இம்பாக்ட விட, அத அந்த மூவ்மெண்ட்லாம் பார்க்கும்போது, இப்ப பொதுமக்களே பார்க்குறாங்கன்னு வைங்களேன், அவர் மேல இன்னும் பேட் இம்ப்ரெஷன் தான் வரும் ஆகுது. அவர் மேல. அது புரிய இல்ல எனக்கு மாட்டேங்குது. அதான் புரியல. இப்ப நீங்க போயிட்டு கை குத்துறதுனால உங்களை அடுத்த ஓட்டு எல்லாரும் போடுறாங்க. சிஎம் கை குத்துட்டாரு. என்ன நலத்திட்ட உதவி பண்ணீங்கன்னு இருக்குது. ஒரு ஜோனுக்கு போறீங்க, அங்க உங்களால என்ன விமர்சனம் இருக்கு? மதுரைக்கு போறீங்களே, ஒரு சிஎம் வராரு தெரிஞ்சா அந்த சாகடியை சுத்தி துணியெல்லாம் கட்டி வைக்கிறானுங்க காவலாங்க. அவர் வர்றாரு தெரிஞ்சு முன்னாடியே கூறாச்சு வரணுங்களா? அவனுங்க என்ன இதுதான் ஆக்குறேன்னு சிஎம் தானே வந்தா பேசிக்கலாம் மாதிரி எகத்தால் தானே இருக்கிறாங்க 4 வருஷம் தமிழ்நாட்டுல. நீங்க வரும்போது பேட்ச் ஒர்க் அவ்வளவுதான், வேற எதுவுமே பண்றது இல்ல. அட 3 மாசத்துக்கு முன்னாடி நெல்லை போனாரு பாத்தீங்களா? அதாவது பாத்தீங்கன்னா அவர் போறது வந்து பாத்தீங்கன்னா ஒன் வேல போறாரு. ஒன் வேன்னா இவரு போற ரூட் ஒண்ணு, இவரு ஊரை சுத்திட்டு அந்த ரோடு இது போயிட்டு அவர் ரிட்டர்ன் வரும்போது பாத்தீங்கன்னா வேற ஹைவேல தனியா வந்துருவாருன்னு வைங்களேன். அவரு இந்த பக்கம் அதாவது அதான் சென்னை டுவர்ட்ஸ் இது நெல்லை அந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ அவரு போற ரூட்ல மட்டும் பாத்தீங்கன்னா இந்த இது டிவைடர்ல இது சிமெண்ட் டிவைடர்ல வந்து பாத்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அந்த பேர் என்னதான் அந்த பவுடர் எல்லாம் பூசிருக்காங்க, இது பண்ணிருக்காங்க. ஸோ ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னு வைங்களேன், அந்த மண்ணை கூட வரல, அந்த குப்பை கூட வரல. அந்த இது ரோட்ல இருக்கிற அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே அப்படியே தான் கிடக்குது. இவரு போற இடத்துல மட்டும் அதை சரி பண்ணா போதும்னு சொல்லிட்டு, அதாவது ஒண்ணு இல்ல எங்க ஒரு வாட்டி ஊருக்கு முதல்வர் வராரு இல்ல ப்ரோ, எப்பயாச்சும் ஒரு வாட்டி முதல்வர் வராரு. அவரு வரும்போதாச்சும் கொஞ்சம் அது என்ன சொல்றது, செலவோட செலவு கொஞ்சம் நல்லா இது பண்ணிட்டு போங்க, கொஞ்சம் ரோடெல்லாம் கொஞ்சம் நல்லா இது பண்ணிட்டு போங்க. இதுல கூட பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் மிச்சம் பிடிச்சி சொல்லுங்க ப்ரோ. எங்க ஊருக்கு திருமாவளவன் வந்து கொடியேற்ற வந்தாரு. அப்ப எங்க ஊர்ல இன்னொரு ரோடு வந்து மேடு பள்ளமா இருக்காரு. சரி, கூட்டணி கட்சியார் வராரு, அதாவது ரோடு பண்ணி எல்லாம் கவர்மெண்ட் சரி பண்ணுவா, ஒண்ணுமே பண்ணல. எங்க ஊர் பசங்களே என்ன பண்ணிருக்கானுங்க, மண்ணை போட்டு கொட்டி அந்த பள்ளம் மேடுகாய் வந்து சரி பண்ணுவாங்க. இப்ப மறுபடியும் பள்ளம் ஆயிடுச்சு அந்த இடம். இந்த லட்சணத்துல தான் ஆட்சி பண்றாங்க. ஒரு அதுக்கு வந்து முட்டு குத்துங்கிறாரு அந்த ஆட்சிக்கு வந்து இன்னொரு யூடியில் ஆட்சி மாதிரி வந்து சுத்தமான வேஸ்ட் இருக்கிறது ஒண்ணு வேஸ்ட்னா இந்த கவர்மெண்ட் தான் சொல்லணும். உங்களுக்கும் கிடையாது, விளம்பரம் தான் போய் டீ காப்பு சேர்த்தி இருக்கு. ஸ்கூல் பசங்க கூட உட்காந்து ஒன்னா சாப்பிடணும்னு சொல்லிட்டு உட்கார ஆளுக்கு மட்டும் ஸ்பெஷல் கிளாஸ், மற்றவங்களுக்கு வேற நார்மல் கிளாஸ். கவர்மெண்ட் சாப்பாடு கொடுக்காம அன்னைக்கு மட்டும் ஸ்பெஷலா ஆப்பிள் வச்ச ஃபுட்டு. இதெல்லாம் பார்த்தாலே விளம்பரம்னு தெரியலையா? ஏன்னா இழிச்சவாய மாதிரி திட்டுறாங்க இருக்கிறவங்க. அதுவும் இல்ல இது எப்படி தெரியுங்களா ஐடியா கொடுத்துருப்பாங்க? இது எதனால இன்னைக்கு வந்து துணை முதல்வர் வந்து அந்த குழந்தைங்க கூட உட்காந்து சாப்பிட்டாருன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த புழு, அது சத்துணவுல வந்து பாத்தீங்கன்னா புழுவா இருக்கு, அரிசி வந்து ரொம்ப இதுவா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து வைரல் ஆச்சு பாத்தீங்களா? அதுக்காக பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பெண் மீடியால இருந்தோ இல்ல அவங்க அட்வைசரோ. பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்கள்லாம் கூட்டு வச்சு ஒரு 4 பசங்களை கூட்டு வச்சு பக்கத்துல வந்து உட்காந்து சாப்பிடுங்க, அதை வந்து வைரல் ஆக்குங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாட்சி நல்லா இதுவாக நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை வந்து இப்போ எல்லா மீடியாவும் அவங்க எந்தெந்த மீடியாலாம் அன்கோ வச்சிருக்காங்களோ அந்தந்த மீடியாலாம் போட்டு அதை வந்து ஜனங்களுக்கு நம்ப வைக்கிறாங்களாம். ஆனால் இது நான் எதிர்பார்த்ததுதான், இதுக்கு ஏதாவது ஒன்று இது பண்ணுவாங்க. அதாவது இந்த சத்துணவுல வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் வந்து புழு இருக்குன்னா இவங்க என்ன பண்ணிக்கணும், ஒரு மாவட்டமாக போயிட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, இந்த மாதிரி ஏதாவது ஸ்கூலு என்கொயரி அந்த மாதிரி போயிட்டு எல்லா ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக நடக்குதா? எல்லா ஸ்கூல்லையும் ஒரு முதல்வரோ துணை முதல்வரோ போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அமைச்சர் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இது இது பாசிபிள் இல்லைன்னுங்களா? அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் ஒழுங்காக நடக்குதான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கீழே இருக்கவங்களுக்காச்சும் பார்த்தீங்கன்னா அவங்க இது பண்ணணும். என்ன சொல்கிறது, அதுக்கு அவங்கள கூட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கூட்டு சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணணும். ஸோ அதை முன்னெடுக்காத இன்னைக்கு வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் ஒன்று நடந்துச்சு. ஃபோட்டோ ஷூட்னா இன்னைக்கு வீடியோ ஷூட். துணை முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றாரு. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா மற்ற ஊரில் இதே மாதிரி நடக்குதுன்னு வைங்களேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புழு பூத்த அரிசியை வச்சு பசங்க சாப்பிடுறதுன்னா எல்லாமே சரியாயிட்டு இருக்குமா? அதான் எதையுமே நிவர்த்தி பண்ண மாட்டாங்க, எதையுமே பார்த்தீங்கன்னா சரி பண்ண மாட்டாங்க. சும்மா பேருக்குன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவோ இது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை நம்பி தாங்க அவங்க ஆட்சியே ஓடிட்டு இருக்கு. ஊப்பினாங்க பார்த்தீங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தை எதுக்காக இருந்தாலும் எக்ஸாம்பிள் காட்டுவாங்க பார்த்தீங்களா? உத்தரப்பிரதேசத்துல என்ன நடக்குதோ அதுதான் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா எங்களோட ஆட்சியில் அப்படியே மாறிக்கிட்டே வருது. அங்கே அந்த மாதிரி தான் ஊரில் 1000 அநியாயம் 1000 இது அயோக்கியத்தனம் நடக்கும். அது எல்லாத்தையும் மறைச்சிட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லது நடக்கிற மாதிரி அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ ஒன்று காமிச்சுக்கோங்க.
சேம் தான் இது நடந்தது. இன்னைக்கு கூட எங்கேயோ நம்ம கட்சிக்காரங்க பேர் வச்சிருக்காங்க. இந்த டாக்டர் ஷர்மிலான்னு ஒரு அக்கா இருக்குது, ஆமா ஆமா பாதி வந்து அது இது போட்டு ஏன்னா பெரியார கொள்கை தலைவர் அம்பேத்கரை வச்சுட்டு இதெல்லாம் பண்றீங்களே அப்படின்னு இருந்தாங்க. ஆல்ரெடி கடவுள் மறுப்பு கொள்கையை ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லியாச்சு, மாநாட்டிலே ஓப்பனா சொல்லிச்சு. இது தெரியாது அந்த லூஸுக்கு. இதுல விஷயம் என்னன்னா, கடவுள் கும்புறது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இன்னைக்கு வந்து யாருமே அதை கேள்வி கேட்க முடியாது, எதுவுமே அழுத்தமே கொடுக்காதுன்றாங்க. நீ கடவுள் கும்புறதும் கும்பிடாததும் உன்னுடைய விருப்பம். நீ இதை கும்பிடுன்னு வரது சொல்லக்கூடாது, கும்பிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அது என்ன மதமா இருந்தாலும் சரி. திமுகவுல வந்து இருக்கிறதுல மேக்சிமம் எல்லாரும் சாமி கும்பிட்ற ஆளுதான். துர்கா ஸ்டாலின்னு எத்தனை கோவில் குளம் போறாங்க, அவங்கள பத்தி அது எல்லாருமே அவங்க கட்சிக்காரங்களே கேளுங்க, அது தனிப்பட்ட விருப்பம்னுவாங்க. புரியுதுங்களா? அவங்க கட்சிக்காரங்க யாரை வேணாலும் கேளுங்க, வீட்டுக்குள்ளார அவங்க எத்தனை கோயில தேர்வு எடுத்துக்கிறாங்க, எவ்வளவு போட்டோ இருக்குது, எத்தனையோ கோயில வந்து என்னென்னவோ வேலையை பண்ற ஆளா இருக்குது. சேகர் பாபு ரொம்ப நெருக்கம் அறநிலையத்துறையோட அமைச்சர், அவர் எந்த வழிபாடு இது பண்றாரு, அவங்க எல்லாம் கேட்கவே இல்லை. இன்னும் மறுபட்டத்தனமாவே நினைச்சிருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். அவ்வளவுதான். இங்க வந்து ஒரு 4 பேர் இருப்பான், இந்த சாமியை வெறுத்து வெறியோட இருப்பான். வெறின்றது வேற, நம்பிக்கைன்றது வேற. உனக்கு கடவுள் மேல நம்பிக்கையில தப்பே இல்லை, நீ ஒண்ணுமே பண்ணது, நீ கும்பிட தேவையில்ல, அதனால எந்த பாதிப்பும் வர தேவையில்லை. உனக்கு நம்பிக்கை இருக்கா, நீ கும்பிட்டுட்டு போ, மத்தவங்களை இது பண்ணாதன்றதுதான் இந்த விஷயம். இன்ஃபுளுன்ஸ் பண்ணாத. நீ மத்தவங்களை விரல் நீட்டி கேட்கறதுக்கு முன்னாடி உன் ஆள்காட்டி விரல் ஒன்ன பார்த்து கேட்க, நீ அதுக்கு பதில் சொல்லு. நீ லட்சண வேகமா இருக்கிறேன். அவங்க ஏதோ பக்தியில எங்க இருக்கிற டச்ல இருக்கிறன்னு பண்றாங்க. அதே அதுதான் பாஸ். நேத்து அவங்கள பத்தி பேசிட்டு இருந்தோம். அவங்க ஒண்ணும் இல்லைங்க, அவங்க வீட்டுக்காரர் வந்து பாத்தீங்கன்னா இதுங்க வீசிக்காங்க. ஓகேங்களா? அவர் வந்து பாத்தீங்கன்னா அதான் திருப்பூர் தொகுதியில எக்ஸ் எம்எல்ஏங்களா. அவரு வந்து பாத்தீங்கன்னா அவரு வந்து இந்த வேங்கை வயலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து அந்த ஜனங்க வந்து அவ்வளவு பிரச்சனை அந்த இதுல போயிட்டு இருக்கும் போது இவங்க அதை எதிர்த்து ஒரு பேச்சு கூட பேசல. இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா இவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்ற டிஎம்கேவா பேசுவாங்க. இவங்க தன்னை காமிச்சது வந்து பிசிகாவும் காய்ச்சிக்காங்க, டிஎம்கேவும் காய்ச்சிக்காங்கன்னு நினைக்கலாம். ஆனா அந்த ஜனங்களுக்காக அப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க தனியா பிராமின்னு சொல்லிட்டு இவங்க மனசுல ஏதாவது இதா இருக்கா? அந்த ஜனங்களுக்காக இது வரைக்கும் ஒரு வார்த்தை பேசியிருப்பாங்களா? நாள் பூரா விஜய் 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 விஜய்ன்னு சொல்லிட்டு தளபதியை பத்தியே பாத்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் கோட் பண்ணி பேசுறாங்களே. வேங்கைவேல் பிரச்சனை எடுத்து இவங்க பேசியிருப்பாங்களா? இப்ப நான் ஏன் இவங்களை பர்டிகுலரா கேக்குறேன்னா, அவங்க வீட்டுக்காரரே விசிகாரருங்க. இப்ப மத்தவங்கன்னா கூட நான் கேட்க மாட்டேன். புரியுதுங்களா? இப்ப அவங்க வீட்டுக்காரர் வந்து விசிகாரரு. சோ அவங்க வந்து அந்த பிரச்சனையை அப்படியே விட்டுட்டாங்க. சோ நீங்க யாருக்காக வேலை பாக்குறீங்க? ஆளுங்கட்சிக்காக வேலை பாக்குறீங்க. திருமாவளவோட வேலைக்காக போறேன். நான் தமிழ்நாட்டுல எத்தனை ஜாதி கட்சி இருக்குதுன்னு சொல்றேன்ல, சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அதை நான் என்கரேஜ் பண்ணல. சப்போஸ் எதனா வேற ஏதா ஒரு ஜாதியில் நடந்தது, அவன் நல்லது பண்றானோ இல்லையோ, விளம்பரம் தேர்றதுக்காக அவங்க போராடுறவங்க வந்து இதில் நின்றுருப்பான். அது எந்த ஜாதி ஆனாலும் சரி. ஆனா அவர் ஃபுல்லா தேசிய அரசை மனசுல வச்சுக்கிட்டாங்க. இந்த மக்களுக்கு நியாயம் பண்ணணும் ஒரு இடத்துல கூட நின்றது. டெத்து தோழிய கூட தனியா இதை பத்தி என்கொயரி எல்லாம் அழுத்தமா பண்ணணும் எல்லாரும் விசாரிக்கும் போது, இது மாதிரி ஒரு மீட்டிங் நடக்கும் போது எல்லாரும் நடக்க போறாங்க, இவர் என்னன்றாரு, விசிக்காக சம்மந்தம் மாதிரி அவரை பத்தி புரிஞ்சிக்கவே முடியல. அவர் சுத்தமா எனக்கு தெரிஞ்சு புரிஞ்சிக்க முடியலன்னு. அவர் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க பாத்தீங்கன்னா அந்த என்ன சொல்றது அம்பேத்கர் சித்தாந்தத்தை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா திமுக அடமானம் வச்சுட்டாரு. புரியுதுங்களா? அவர் வந்து அதே கூட்டணியில் தான் இருக்காரு. தலித்துக்கோ பட்டியலின மக்களுக்கோ யாருக்கு எந்த பிரச்சனை, புரியுதுங்களா, எந்த இதுவா இருந்தாலும் பாத்தீங்கன்னா, அதாவது திமுக ஆட்சியில் நடக்கும்போது அவர் வாயை திறக்க மாட்டாரு. அதுக்காக அவர் குரலும் கொடுக்க மாட்டாரு, எதுவும் பண்ண மாட்டாரு. ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா அது வந்து அவங்க இது டிஎம்கே காரங்க கோச்சிக்குவாங்க, ஸோ தலைமை கோச்சிக்கும். அதுக்காக பாத்தீங்கன்னா எதுவா இருந்தாலும் இவர் வந்து நடுவுல போய் காம்ப்ரமைஸ் மட்டும் பண்ணிட்டு இருப்பாரு. அதான் உங்களுக்கு தேவை வந்து 4 எம்எல்ஏ சீட்டு, ஒரு எம்பி சீட், அவ்வளவுதானே. நீங்க 5 பேர் அப்படியே அந்த கட்சியில டிஎம்கேவா அலைன்ஸ் ஆயிடுங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதே தான் கொடுக்க போறாங்க. நீ எப்போ போனாலும் நாங்க வலியுறுத்த போறதுல ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டீங்கல்ல, சீட் இன்க்ரீஸ் பண்ணி கேட்போம் வழக்கம் போல. அவங்க வழக்கம் போல இல்லைன்ட்டா நாங்க கூட்டணி வச்சு வெளியெல்லாம் வரமாட்டோம்பா, நாங்க ஒத்துக்கிட்டேன் அங்கேயே. இப்ப இதுதாங்க நீங்க வந்து கொத்தடியுமே இருக்கிற இதுவே. நீங்க மறுபடியும் அதான் பயப்படுறீங்க. உங்களுக்கு ஒருபடி மேல தூக்கி பார்க்கணும்னு உங்க கட்சிக்காரன் நினைக்கிறாங்க. நீங்க என்னன்றீங்க, 2 படி கீழே இறங்கிவாங்கன்றீங்க, எதுவுமே கட்சிக்காரன் அப்படின்றீங்க. எனக்கு அதான் சப்ஜெக்டே புரியல. அவர் என்ன நினைப்பாருன்ற ஒன்னே புரியல. அவரு கிட்டத்தட்ட ஸ்டாலினோட மோசமா மாறிட்டு வர்றாரு.
அவர் பார்த்தாலே பயப்படுவாங்க எல்லாரும். அந்த இதுல எனக்கு மினிஸ்ட்ரிலாம் சொல்லு திரும்ப வரவனால அப்படியே ஒரு ஸ்ட்ராங் கண்டமெண்ட் ஒண்ணு வரும். ஸ்ட்ராங்கா இருக்கு, எல்லாமே ஒரு ஸ்ட்ராங்னஸ் இருக்கும். இன்னைக்கு பார்த்தா ஒரு ஜோக்கர் மாதிரியாதான் எல்லாரும் பாக்குறாங்க. பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யாருமே ஸ்ட்ராங் பாலிடிக்ஸ் ஒன்று பண்ணவே கிடையாது. மக்களுக்கு ஆதரவான பாலிடிக்ஸ்ன்றதே நீங்க நடக்கவே இல்லை. 100% இருக்கிற அரசியல்வாதிகள் 75% பேர் வந்து ஆளுங்கட்சியை நம்பிதான் இருக்காங்க. சில பேர் செயல்படாமலே இருக்கிறாங்க. பாலிடிக்ஸே வேஸ்டா போயிடுச்சு. இன்னைக்கு பாஸ் இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு வைக்கலாம், டிஎம்கே அவங்க கட்சிக்காரங்க ஆக்டிவா அதாவது தான் சொந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்றது, குரல் கொடுக்கறது, இந்த ஆன்லைன்ல இது பண்றதை விட விசிகாரங்க தான் பாத்தீங்கன்னா இந்த ரொம்ப மும்பரமா பண்றாங்க. விசிகாவா டிஎம்கேவான்னு தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு தான் பாத்தீங்கன்னா அவங்க முழுசாவே மாறிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அடுத்து வந்து உதயசூரியன்ல அவங்க நின்று ஜெயிக்கிறதுக்கு இல்ல, உதயசூரியன் சின்னத்துல நிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. விக்னேஷ்ண்ணா சொல்லுப்பா. கேக்குதா? கேக்குது. உங்களுக்கு டிஎம் கொஞ்சம் பாருங்களேன். ஓகே. திருவண்ணாமலை இல்லையா? என்னன்னா இது இவரு இதை பத்தியாவது பேசுவாரா திருமாவளவன் அவரு? இல்ல அதெல்லாம் பேச மாட்டாரு. அதான் சொல்றேனே, இதுக்கு மாநாடு முடிஞ்சிட்டு இது பிஎம்கே மாநாடு அவங்க நடத்தினாங்க. முடிச்சுட்டு போகும்போது பாத்தீங்கன்னா அந்த கொடி கிடி எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இது பண்ணிட்டு அவங்க கொடி கம்பத்தெல்லாம் கொடியை போட்டு கரவணம் பண்ணிட்டு போனாங்க. அதுக்கே பாத்தீங்கன்னா பெருசா இது பண்ணல ஆளுங்கட்சி. போங்க புரியுது நடந்துட்டு வாய்ஸ் பிரேக்கா கேக்குதுண்ணா. இப்போ ஓகேவா? இப்போ ஓகே. இல்ல புல்லட் ஓட்டினான்னு சொல்லிட்டு இது கையை வெட்டினாங்க ஒரு பையன் இருக்காங்க. அந்த பிரச்சனைக்கு இது எதுன்னு கேட்டுக்கலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கலாச்சார பிரச்சனைக்கு கலாச்சாரம் காய்ச்சறாங்கன்னு சொல்லிட்டு தட்டி கேட்டாங்க 2 பேரு. அவங்களும் பாத்தீங்கன்னா அதே இது. ஸோ அந்த பசங்களை பாத்தீங்கன்னா வெட்டி கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு மயிலாடுதுறையில ஒரு 3 மாசம். ஸோ அதுக்கும் பாத்தீங்கன்னா பெருசா இந்த எல்லாமே அதான் சொல்றேன், ஆளுங்கட்சியில எது நடந்தாலும் சமரசம். இவரோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாவேக்காக இவரு நாளைக்கு என்ன இருக்கா போய் பேசுவாரு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், எங்களை கூட்டணி கூட்டாங்க, நாங்க போகல. இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நடிகர்களை வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்த என்னது சனாதனம் இறக்கி விட்டுருக்கு, சங்கிகள் இறக்கி விட்டுருக்காங்க, இது பாஜக இதுதான் பேசுவாரு. அவருக்கு தெரிஞ்சதான் இது மட்டும் தான். அவரு கொடுத்த அஜெண்டாலாம் அவரு கரெக்டான அவர் கொடுத்த அஜெண்டாலாம் நீங்க இப்படி பேசுங்க. கரெக்ட் செட்டடா. கேக்குது. என்னாச்சு ஆனா விக்னேஷ் ப்ரோ, ஆந்திரா எப்படியே பஸ் தான் பேசியிருந்தோம். அதான் வந்துருவீங்களா? ஆந்திராவா? போலாம்டா. நான் இந்த வாட்டி எங்க ஊர்ல இருந்து ஆளுங்களை கூப்பிட்டு வரேன். சொல்லக்கூடாது. இல்ல வேண்டாம். சொல்லுவோம் பத்தியாதான். இல்ல அவரு தெரிதா யாருன்னு தெரிதா? அந்த கூட்டின்னு வருவீங்களா கடலூர்? இவனை இந்த இன்ஸ்டாகிராம்ல அந்த பையனை சொல்றீங்க. சரி. இந்த பாஸ் எங்க நடுவுல ரேவந்த் வந்தான் வந்து ஸ்வாரிங் போட்டுக்கன்னு என்னன்னா தமிழ்நாடு தேட்டர் ஓனருக்கும் இது அந்த மாதிரி 2த்துக்கும் போயிட்டு இருந்தது. எது செலிப்ரேஷன் நல்லா இருக்கும், தமிழ்நாடு தேட்டரா இல்ல ஆந்திரா தேட்டரா? ஆந்திரா தான் பாத்தீங்கன்னா ஒரு இதுவா பண்ணுவானுங்க. என்ன பண்றது, அந்த பேப்பர் எல்லாம் பாத்தீங்கன்னா பேக்ல வச்சு எடுத்துட்டு போனோம். துண்டு பேப்பர்லாம் கட் பண்ணிங்க. அப்புறம் தேட்டருக்குள்ளார வெடி வைப்பானுங்க, ராக்கெட் விடுவானுங்க. அவனுங்க வைப்பே வேற. சொல்ல நம்ம ஊர்லாம் பாத்தீங்கன்னா காலைல இப்ப 9 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்களா, பஸ் மாதிரியே தெரியாது.
சினிமா ஒரு என்ஜாய்மெண்ட் தெரியுமா? வந்து 1000 பேசும். இது வந்து 1000 9 பேசும். மணிலாம் 9 மணிலாம் இது இல்லை ப்ரோ, பெஸ்ட். 7 மணிக்கு இருந்தா கூட பரவாயில்ல தெரியுமா. படம் பாக்குற மைண்ட் எல்லாமே போயிடுங்க. மத்த ஊரு இப்போ கோவா அந்த ஊரு கல்ச்சர் எல்லாம் வேற மாதிரி பண்ணுவீங்க. அங்கங்க பண்ணு அப்படின்ற மாதிரி இதுவா இருக்கும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா கிரைம் பயங்கரமா நடக்குது. அதான் சொல்றேன், 80 வயசு மூதாட்டியை வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் இது பண்றான், தப்பு பண்றான்றப்ப ஸோ அது அந்த ஒரு லாண்ட் ஆர்டர், அந்த ஒரு கட்டுப்படுத்துறது, இந்த கிரைமை குறைக்கிறது. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ணாத சும்மா. ஆனா உனானே இங்க சீர்திருத்தமே எங்க தெரியுமா சினிமால தான் இருக்கும். எக்கடா யாரையும் காணோமா? ஃபர்ஸ்ட் பக் ஆச்சு. ரேவந்த் தான் இது வந்து போனான். ஒரு நிமிஷம் ஸ்பீக்கர் செக் பண்றேன். தூங்க கூட இல்லை, மைண்ட் எல்லாம் ஒரு மைண்ட். ஆதிக்கெல்லாம் கவலை இல்லை, ஊர்லயே பார்த்துப்பான். நம்ம தான் என்ன ப்ரோ, என் ஊர்ல நான் 9 மணிக்கு தான் ப்ரோ பார்க்கணும். அரியலூர்ல தான் போடுவாங்க. என் ஊர்ல இருக்க தேட்டர் ஒரு வித்து போன தேட்டர், அந்த காலத்து தேட்டர், ரொம்ப பழைய தேட்டர். பழைய அதுல விஜய் படம் மட்டும் தான் தேட்டர், பழைய தேட்டர் தான் செலிப்ரேஷன் நல்லா இருக்கும். நம்ம விஜய் தளபதி படம் வந்தா மட்டும்தான் அந்த தேட்டர்ல போடுவாங்க. மீதி எந்த படமும் ஓடாது போட்டாலும். எப்ப தளபதி படம் வருதோ அன்னைக்கு ஃபர்ஸ்ட் அன்னைக்கு அந்த படம் வந்தா மட்டும்தான் ஓடும். எப்படி ஓடும், நெக்ஸ்ட் படம் மாத்தும் போதே அப்படியே தேட்டர் டவுன் ஆயிடும். ஏசி தேட்டர் கிடையாது, அந்த ஃபேன் மட்டும்தான் இருக்கும். ஃபேன்லாம் அது முடியாதடா. ஆனா FDFS கூட பரவாயில்ல எனக்கு கேட்டா. செலிப்ரேஷன் தான் மேட்டர். ஏன் என்ன சொல்ற, கோட் அப் ஃபேன் தானே போட்டானுங்க ஆந்திரால. ஏசி தேட்டர் இல்ல இது. இது கோட் FDFS. ஆமாமா, ஏசி கிடையாது. FDFS. ஆனா கோட்டு தான் ப்ரோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஷோ போய் செம கடுப்பாயிடுச்சு ப்ரோ. அதுக்கப்புறம் திரும்பி இன்னொரு ஷோ போனேன், ஜெயங்கொண்ட போய் அரியலூர்ல போய் கடுப்பாயிடுச்சு. 9 மணி ஷோ ஏசி ஊர்ல இது ப்ரொஜெக்டர்ல வந்து இந்த கண்ணாடி இருக்குல்ல, அது ஹீட் ஆகி பிளர்ரா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் கதை திறந்து வச்சுட்டு எல்லாம் கத்துறாங்க, செம பண்ணாந்து. ஆனா அப்பயும் செலிப்ரேஷன் எல்லாம் ஸ்பார்க் பாட்டு வரப்பதான் எல்லா கதையும் திறந்து விட்டுட்டாங்க. ஏன்னா அவ்வளவு வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு ப்ரோ. எல்லாம் சட்டையை கேட்டி போட்டுக்கிட்டு பண்ணான் அன்னைக்கு ஃபுல்லா. ஜனநாயகம்லாம் ரத்த கண்ணீர் வரும் என்ன கேட்டா. இல்ல ஒரு புது ஷோ நினைச்சாலே தான் பார்ப்போம் எங்க கூட முடிய போகுதுன்னு. இன்னைக்கு விக்னேஸ்வரா அரசியல் இது ஏதாவது நடந்துச்சா? அரசியல் இது டாபிக் ஏதாவது, இந்த ஓப்பனிங் சண்டை போடுறது இது தவிர இம்பார்ட்டண்டா ஏதாவது நியூஸ் அதிகமா பார்த்துருப்பீங்க. நான் நியூஸ் பாக்குறது இல்லை, அதான் கேட்டேன். இல்லடா, எனக்கு இன்னைக்கு துணை முதல்வர் போய் பார்த்தாரு. அதுதான் யார? சாரி, அந்த குழந்தைங்களை ஏதோ சாப்பாடுலாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவாங்க. ஓகேவா? அது அதை தவிர்த்து ஒரு விசிக பிரமுகர் ஒருத்தர் வெட்டி கொண்டுட்டாங்க. விசிக பிரமுகரியா? நான் திருமாவளவன் என்ன சொன்னாரு? ரேவந்த் கூட்டினோட்டா அதிகமா பேசு, மைலேஜ் எல்லாம் கொடுக்காதீங்கப்பா. அதான் சொல்லுவேன் தெரியுமாதான். இல்ல சில பேர் பேசினாலே இது வந்து நமக்கு வந்து ஒரு இவங்க பத்தியா பேசுறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கும் பத்தியா. அந்த மாதிரிதான் ஆயிடுது. ஒரு காலத்துல எப்படி இருந்தோம் தெரியுமா, கொண்டு போய் அடக்கும். சிறந்த பேச்சாளர் இல்லடா. இப்போ வந்து இத்தனை இல்ல அவரு கட்சி ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா 2000 பாத்தீங்கன்னா இதுவா இருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
இடையில நிறைய அதான் சொல்றேனே, எடுத்துக்க போனா இந்த ஒரு 20-25 வருஷமா ஒரு நிறைய இடையில நல்லது செஞ்சதோட பாத்தீங்கன்னா கொள்ளறுபடி தான் நிறைய செஞ்சிருப்பாரு. கேட்டா கூட்டணி தருமோன்னு அந்த பேரே ஆனா இவருக்கெல்லாம் ஓட்டு பர்சன்டேஜ் எவ்வளவு விழுவும் தான் தெரியல. இவரே நம்பின்னு ஒரு கூட்டம் கொடுப்பாரு. நம்பிக்கைலாம் இல்லப்பா, அவரு கட்சியில மெம்பரா இருக்காங்க, அவங்க மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க. மற்றபடி வந்து ஜனங்கள்லாம் ஓட்டே போட மாட்டாங்க. ஓப்பனா சொல்றேன், சேலஞ்ச் ஆகுது. கிளைமேட்லாம் அங்க எப்படி வரும்? கிளைமேட் வெயிலா தான் இருந்துச்சு. அலெக்ஸ் ப்ரோ, இந்த படைக்கலம் படம் எனக்கு இவரு நல்லா ஆஃபீஸர் பார்த்தேன். படம் நல்லா இருக்கு. நல்லா என்ன சொல்றோம், இந்த லெவல் இதெல்லாம் பில்டப் பண்ணுறாங்கலாம் பாத்தீங்களா இல்லையா? யாரு? 11 நான் சினிமாவை பார்த்தே கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு மேல ஆகுது தெரியுமா? அதாவது மொபைல்ல பார்த்து எத்தனை ஒரு வானா சத்தியமா